இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இன்றைய வாசங்கள் வழியாக நீர் எங்களுக்கு மாபெரும் உண்மையை உணர்த்துகிறேன். நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றும் தீய செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நற்செயல்களை செய்கிற மக்களாக வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறேன். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது மன்னிப்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மோசேவுக்கு கடவுள் தோன்றி எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறார். நீர் யார் என்று மோசே கேட்டபொழுது கடவுள் கூறினார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று. எனவே நம்முடைய கடவுள் வாழும் கடவுளாக இருக்கின்றார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எவ்வாறு பாலைவனத்திலே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மோசேவின் மூலமாக வழிநடத்தினார் என்பதை தெல்லம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு மனம் மாற்றத்தை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறார். இறைவன் நாம் செய்த பாவங்களை உணர்ந்து அவரிடத்திலே வரும்பொழுது நம்மை மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த தபக்காலம் நமக்கு ஆசீர்வாதத்தின் காலம், இரக்கத்தின் காலம். நாம் அனைவரும் நாம் செய்கிற தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற காலம். எனவே தவறுகளை தவிர்த்து ஆண்டவரிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டு ஆசீர்வாதத்தின் மக்களாய் வாழ்வோம். இறைவா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.